ஒடுக்கப்பட்ட மக்களுடைய ஒளிவிளக்கா, நெறி சார்ந்த அரசியலின் அடையாளமா விளங்கின பெரியவர் ஐயா இளைய பெருமாளுடைய 100ஆண்டு நினைவரங்கத்தை திறந்து வைக்கிறதுல நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒன்றுபட்ட தென்னார்காடு மாவட்டத்திலையும் தஞ்சை மாவட்டத்திலையும் 1940 முதல் 1970 வரை நடந்த மிகப்பெரிய சமூக போராட்டங்களை முன்னெடுத்தவர். இப்படி இவர் தொடர்ச்சியாக போராடினதுதான் ஆதிதிராவிட மக்களுடைய எழுச்சி ஏற்பட காரணமாக இருந்தது. தென்னார்காடு மற்றும் தஞ்சை மாவட்டங்கள் அவர் நடத்தின மனித உரிமை போராட்டங்கள், தீண்டாமை எதிர்ப்பு போராட்டங்களை பட்டியலிட்டு சொன்னதை கேட்டு ஆனால் அம்பேத்கர் அவர்கள் ஆச்சரியத்தோடு பாராட்டினார். 3 ஆண்டு காலம் இந்தியா முழுக்க பயணிச்சு சாதி கட்டமைப்பையும் தீண்டாமை கொடுமையை ஆய்வு செஞ்சு அவர் கொடுத்த அறிக்கை இந்திய சமூக அமைப்போடு சாதி இவர்களை மறைக்காம துல்லியமாக வெளிப்படுத்துச்சு. பிற்காலத்தில் கொண்டு வரப்பட்ட வன்கொடுமை தடுப்பு சட்டத்துக்கு அடித்தளமே பெரியவர் இளைய பெருமாள் கமிட்டியோட அறிக்கை தான். இன்னைக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் 29 அர்ச்சகர்கள் நியமிக்கப்பட்டு பல்வேறு கோயில்கள்ல பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் சொன்னால் பெரியவர் இளைய பெருமாளுடைய அறிக்கையும் அதற்கு ஒரு முக்கியமான காரணம். பெரியவர் இளைய பெருமாள் மேல தலைவர் கலைஞர் மிகப்பெரிய மரியாதை வைத்திருந்தார். இளைய பெருமாள் அவர்கள் சிதம்பரத்தை சார்ந்தவர் என்பதால் சம்பந்தின்னு வாய் நிறைய கூப்பிடுவார். செழிப்பேறாத சமூக தொண்டர்னு இளைய பெருமாள் அவர்கள் தலைவர் கலைஞர் அடிக்கடி சொல்வார். சமூக விடுதலை பயணம் என்பது நீண்ட நெடிய பயணம். அதுக்கு காலம் பிடிக்கும். எல்லாம் மாறும், எல்லாம் மாறும். அதற்கு பெரியவர் இளைய பெருமாள் போன்ற தலைவர்களின் வாழ்வும் அவருடைய பணியும் நமக்கு வழிகாட்டட்டும். ஐயா இளைய